அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காகனா பெண்களுக்காக தாங்க. பெண்கள் சுயமரியாதை சுய கௌரவத்துக்காக உங்களிடம் நான் ஷேர் செய்கிறேன். சில பெண்கள் இருக்காங்க சென்டிமெண்ட் அடிக்டட். வாழ்க்கையில் என்ன அசிங்கம் என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, தன்னுடைய சுயகௌரியம் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்து அந்த இடத்துலையே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது ரொம்ப தவறானது. உங்களுக்கான சுயமரியாதை, உங்களுக்கான கௌரவம், உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான திறமைக்கேற்ற மதிப்பு இல்லாத இடத்துல தயவு செய்து இருக்காதீங்க. இதனால் உங்கள் மன நிம்மதியும் உங்கள் சந்தோஷம்தான் கெட்டு போகுன்றத மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு அசிங்கம், உங்களுக்கு அவமானம் ஏற்படுத்தலை இருக்கும் இடத்துல தயவு செஞ்சு இருக்க முயற்சிக்காதீங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மதிப்பு உங்களுக்கே கடைசியில் தெரியாமல் போயிடும். அதுதான் உண்மை. உங்ககிட்ட இருக்கிற திறமை இருந்தும் உங்களுடைய திறமை வெளிப்படாமல் போயிடும். தயவு செய்து பெண்களுக்கு இருக்கிற திறமை, பெண்களுக்கு இருக்கிற வலிமை யாருக்குமே கிடையாது. அதுதான் உண்மை. இதை பார்த்திங்கன்னா பெண்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கும் சுயமரியாதை, சுய கௌரவம், சுய கட்டுப்பாடு எப்போவுமே இருக்கணும். பெண்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. பெண்கள் கிட்டேயே இல்லாத திறமை ஒன்றுமே கிடையாது. ஒரு பெண் நினச்சா வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? உங்ககிட்ட இருக்கிற சமையல் திறமை இருக்கா, அதை வச்சு முன்னுக்கு வாங்க. உங்ககிட்ட பேச்சு திறமை இருக்கா, அதை வச்சு முன்னுக்கு வர பாருங்கள். உங்ககிட்ட டைலரிங் படித்த தையல் திறமை இருக்கா, அதை வச்சு முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட தெரியுமா, அதை வச்சு முன்னுக்கு வாங்க. பெண்கள் என்றைக்குமே சுய கௌரவத்துடன் சுயமரியாதையுடன் இருக்க பாருங்கள். உங்களுடைய திறமை, உங்களுடைய வலிமை, உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு அங்கீகாரம் தராத இடத்துல ஒரு பொழுதும் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கேற்ற சுயமரியாதை, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மதிப்பு இறுதி வரை உங்களுக்கே தெரியாமல் போயிடும். உங்களுக்கு மன கஷ்டமும், உங்களுடைய நிம்மதியும், உங்களுடைய சந்தோஷமும் சுத்தமாக பறி போயிடும். அப்புறம் வருத்தம், கவலை இது மட்டும்தான் இருக்கும். இதனால் மனசுக்கும் பாதிப்பு, உடல் நலத்துக்கும் பாதிப்புன்னு சொல்கிறேன். எப்பொழுதும் பெண்கள் சுய கௌரவத்துடன் சுயமரியாதையுடன் வாழ பாருங்கள். இதை விட நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல விட்டு விலகிடுங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாள் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக பழகிடும். இந்த பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முயற்சிக்கணும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துலேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் தான் மன தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் உருவாக்கிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.